ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு என்எஸ் ரெடி சேனல். இன்றைக்கான வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமேசான்லேருந்து நமக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு பாருங்கள். அமேசான்லேருந்து பார்சல் என்ன பார்சல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்ஷன் கேமரா வாங்கணும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ 9 பிளாக். அதுக்கு உண்டான எல்லா அக்சசரிஸும் நான் வந்து வாங்கியிருக்கேன். 40 ஒன்று இது. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பையிங் லிங்க்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதோட ரேட் என்னங்கிறத நான் வந்து கடைசியில் நான் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அந்த அமௌண்ட் என்னென்ன அமௌண்ட்லாம் இருக்குது, எல்லாத்தையுமே வந்து தெளிவாக பக்காவாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். வித்து எக்ஸ்ப்ளனேஷனோட நான் வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஒன்று எதுக்கு யூஸ் ஆகுங்கிறத சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹே வி கோ. நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரைபாட்லேருந்தே வந்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கு, ட்ரைபாட் கிடையாது, செல்ஃபி ஸ்டிக்கு. அதாவது இது வந்து எக்ஸ்டென்ஷன். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டென்ஷனும் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்டென்ஷன் பண்ணி வீடியோ வந்து உங்களுக்கு வந்து தனித்தனியாக நான் செப்பரேட்டாக வந்து போடுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஷார்ட்டாக பார்த்துட்டு அதுக்கடுத்து என்னென்ன ஷார்ட்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஷூட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேஸு. இது குவாலிட்டி ஓரளவுக்கு மட்டமாக தான் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் கேஸு. இதில் வந்து கேமரா வச்சுக்கலாம், அந்த கிட்லாம் வச்சுக்கலாம் மழை வரும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு மாட்டக்கூடியது, மண்டையில் மாட்டி வந்து வீடியோ எடுக்கக்கூடியது. அதாவது அட்வென்ச்சர் போகிறவங்களுக்குலாம் இது யூஸ் ஆகும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் போகிறவங்களுக்கு, அட்வென்ச்சர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த செஸ்ட்டில் வந்து மவுண்ட் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பு. இது வந்து கையில் ரிப் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் ரிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுறது. அதாவது கையில் இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிட்டு, இந்த ரிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு நம்ம வாட்டுக்கு ஷூட்டிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கடலுக்குள்ளே ஜம்ப் பண்ணி இது பண்ணுறவங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பு. இந்த கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல இப்படி வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடத்துல வந்து இப்படி கிளிப் பண்ணி வச்சுக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்து பேசிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜே மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஜே மாதிரி இருக்குது பார்த்திங்களா, ஜே மவுண்ட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து காரில் வந்து உள்ள டேஷ்போர்டில் வந்து இப்படி ஃபிட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு யூஸ் ஆகாது அவ்வளோவா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்டென்ஷன் மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஹெல்மெட்டில் வந்து நம்ம கேமராவோட இது வந்து நீட்டமாக தெரியணுங்கிறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கிளிப்பு. இந்த கிளிப் பண்ணி இது எதுக்கு பார்த்திங்களா, இதுக்குள்ளே கிளிப் பண்ணி உள்ளே இறக்கி இது பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 தான் கனெக்ட் பண்ணி கிளிக் பண்ணி இது வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா பைக்லையும் சைக்கிள்லையும் அந்த ஃப்ரண்ட்டில் அந்த கம்பியில் வந்து ஃபிட் பண்ணி வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இது வந்து இதுதான் ட்ரைபாட் மவுண்ட்டு. ட்ரைபாட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுக்கிற மவுண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய மட்டமாக லெவலாக இருக்கும். இது வந்து மட்டமாக இருக்கிறது. இது வந்து கர்வ் மவுண்ட்டுன்னு நினைக்கிறேன், கர்வாக இருக்கிறது. இது ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது 2ம். இது வந்து பார்த்திங்கன்னா மட்டமாக இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சரிசமமாக ஹரிசாண்டலாக இருக்கும். பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு வந்து ரிப்புக்காக இந்த ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டேங்கில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும்போது சைடில் வந்து கீழே அது வந்து விழுந்துட்டாலும் இது வந்து பிடிச்சி நிறுத்திக்கிறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது இன்னொரு ட்ரைபாட் மவுண்ட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸு, டபுள் சைட் ஸ்டிக்கர்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைப் பண்ணக்கூடிய அந்த ஸ்க்ரூ இது வந்து கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டருக்குள்ளே தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போகும்போது யூஸ் ஆகும். இதை வச்சு இது பண்ணி கையில் கிரிப் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கேமரா நம்ம கையிலேருந்து மிஸ் ஆனாலும் மேலே மிதந்து வந்துடும், நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இது எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒன்றா வந்து என்னால் யூஸ் பண்ணி காமிக்க முடியாது. எந்த அளவுக்கு வந்து இப்போ யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் இருக்கோ, இந்த செஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து நான் இப்போ வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கு கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மைக் இருக்குது, இருந்தாலும் கனெக்ட் பண்ணோம்னா பைக்கில் வந்து நிறுத்தி வச்சுருக்கேன், அதனால் கீழே விழுந்துடும். ஸோ நான் மைக் கனெக்ட் பண்ணல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கு. இது வந்து இப்படி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை லூஸ் பண்ணி விட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். இதோட ஷாட் எப்படி இருக்குங்கிறத இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வைட் ஆங்கிளில் தான் எடுத்துகிட்ருக்கேன். 4K தான் நான் ஃபுல் எடுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன், எடுத்துகிட்ருக்கேன். செல்ஃபி ஸ்டிக் ஷாட்டு இது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கோப்ரோவில் இருக்கிற மைக்கிலலாம் பேசிகிட்டு இருக்கேன், அதோட சவுண்ட் எப்படி இருக்குங்கிறதையும் பாருங்கள். எவ்வளோ ஒய்டாக தெரியுதுன்னு பாருங்கள், எவ்வளோ நீட்டத்துக்கு தெரியுதுங்கிறதையும் பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்ட்டில் மாட்டக்கூடியது. இந்த ரிஸ்ட்டில் மாட்டிட்டு இந்த மாதிரி மாட்டிக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், திருப்பி வச்சுக்கலாம். இந்த ரிஸ்ட்டில் மாட்டி உங்களுக்கு சும்மா வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இது வந்து டைவ் பண்ணுறவங்க, அதாவது கடலில் டைவ் பண்ணுறவங்க, ஆற்றுல டைவ் பண்ணுறவங்கலாம் கையில் மாட்டிட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிட்டு வந்துடலாம்.
ஸோ இது வந்து யூஸபிள் கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம வாங்கியிருக்கோங்கிற ஒரு காரணத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதோட ஷார்ட் காமிக்கிறேன் அன்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிஸ்ட்டில் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு சூட்டபிள் கிடையவே கிடையாது. பைக்கர்ஸுக்கு வந்து இது சூட்டபிளே கிடையாது. இது சும்மா நாச்சுக்கு காமெடிக்காக நான் எடுத்துகிட்ருக்கேன். இது சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். நான் ஒன்றும் ஸ்விம்மிங் பூலில் போய் டைவ் அடிக்க போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல, தண்ணி கட்டிலாம் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, மோட்டோ விளாக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நமக்கு என்றைக்காவது யூஸ் ஆகும், பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, இது குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கிளிப் மவுண்ட் காட்டுறேன். இந்த மாதிரி கிளிப் பண்ணி வைக்கிறது. இதை 360 டிகிரி உங்களால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும், ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பைக்கோட இதில் வந்து உங்களுக்கு நான் மாட்டி காட்டுறேன். இந்த மாதிரி கிளிப் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் டெஸ்கில் யூஸ் பண்ணுங்கள், டேபிளில் யூஸ் பண்ணுங்கள். பைக்கிலலாம் யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஸ்பீட் பிரேக்கில் வந்தோடனே உங்களோட இது கீழே வந்து கோப்ரோ தெரிச்சிடும். ஸோ இது சஜஷன் கிடையாது. இப்போ இது சைக்கிளுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தலைக்கு மாட்டக்கூடியது. இது நமக்கு ஏதாவது மலையில் இலையில் ஏறும்போது வந்தாலும் ஏன்னா யூஸ் ஆகும். இது வந்து சும்மா இப்போ நான் மாட்டி உங்களுக்கு வந்து டெமோ காட்டுறேன். எந்தளவுக்கு என் மண்டைக்கு ஃபிட் ஆகுதுன்னெலாம் எனக்கு தெரியாது. இங்கே வருங்க, இந்த ஓரம்லாம் கேவலமாக போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்குங்கிறது எனக்கு தெரில. உங்களுக்கு நான் மாட்டிட்டு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். நண்பா, இது வந்து நான் தலையில் மாட்டியிருக்கேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஷேக்கிங் இருக்காங்கிறத பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஷேக்கிங் இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். காற்று அடிச்சுட்டு இருக்கு. கோப்ரோவோட வாய்ஸில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் வேகமாக ரன் பண்ணுறேன். ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத சொல்லுங்கள். தலையில் மாட்டியிருக்கேன். இப்போ இது வந்து நமக்கு வந்து அட்வென்ச்சர் போகும்போது வேணால் யூஸ் ஆகணும்பா. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு தரமான வந்து வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். இதில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டில் இந்த ஜே மவுண்ட்டு, இந்த எக்ஸ்ட்ரா மவுண்ட்லாம் இந்த மவுண்ட்டில் வச்சு மாற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா மவுண்ட்டுக்கு மட்டும் நான் ஒரு இது எடுத்துகிட்டு வரல, எக்யூப்மெண்ட்டு, அதனால் அதை டெஸ்ட் பண்ண முடியல, என்ன மன்னிச்சிருங்க. இந்த இதை மட்டும் இதுக்கும் மட்டும் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கே நம்ம 2 Stroke Legends ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணிருக்கேன். டாட்டா, போய் டேக் கேர் ஃப்ரம் ஷேக் மைதீன் ரைடர். பாய் நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து அப்படியே உருட்டிக்கிட்டே கீழே போக போகிறோம். இங்கே வந்து இறக்கங்கிறதுனால நான் வந்து அப்படியே தான் இறங்கி போகும்போதே நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பழக்கப்பட்டேன்னா அதே மாதிரியே இறக்குவோம். 2 Stroke Legends ஃபேமிலியில் இருக்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸு. உங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகணுன்னா இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போய் ஈரை போட்டுட்டு திரும்பிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் இருக்கக்கூடிய ஜே மவுண்ட்டோட வியூ. இது வியூ எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்து கமெண்ட் செக்ஷனில் வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. பெட்ரோல் அடைக்குது, பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். ரயில் உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி எந்தளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பூஸ்ட்டை வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இத்தனைக்கு பூஸ்ட்டை நான் ஆன் பண்ணலை. தலைக்கு மேலே வைக்கும்போது இல்லை செஸ்ட்டில் வைக்கும்போது வேணால் பூஸ்ட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பூஸ்ட்டை ஆஃபில் தான் இருக்குது. இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு இது ஸ்டெபிலிட்டியாக இருக்குங்கிறத பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், மேடு பள்ளமாக தான் இருக்குது. இதோட ஸ்டெபிலிட்டி எவ்வளோ தூரத்துக்கு நீட்டாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெல்மெட்டு மண்டைக்கு மேலே வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டை ஆன் பண்ணி விட்டு சூப்பர் வியூ வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். பூஸ்ட்டை ஆஃப் பண்ணி எடுத்திருந்தேன் முன்னாடி, இப்போ பூஸ்ட்டை ஆன் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வேறு லெவலாக வியூ வந்து தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக தான் நான் மரண வெயிட்டிங். எங்கள் ஏரியாலே இது சூப்பராக இருக்கும் நண்பா. இந்த இடம்லாம் செம்மையாக இருக்கும் எங்கள் ஏரியாவில். இதே நான் ரொம்ப நேரத்துக்கு காட்டலாம், பட்டு நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் செஸ்ட்டில் மாட்டியிருக்க மவுண்ட்டு. அப்படியே நான் ஊருக்குள்ளே போகிறேன். இதுதான் அதோட வியூ. நான் அதே சூப்பர் வியூவில் தான் வச்சுருக்கேன் இன்னமும். எனக்கு தெரிஞ்ச அந்த நாய் நம்மளை துரத்தும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இதாக போனோம்னா நம்மளை துரத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பரவாயில்ல, நாய் நம்ம தாங்கல, தப்பிச்சிட்டோம். நாயிட்டு கடி வாங்கி தப்பிச்சிட்டோம்.
செஸ்ட் வியூ எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து தெளிவாக காட்டிகிட்டு இருக்கேன். ஓகே நண்பா, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் until then டாட்டா பை பி டேக் கேர் ஃப்ரம் ஷேக் மைதீன் NS ரைடர். பாய் நண்பா.